உங்களுக்கு அஜித் படமோ ரஜினி சார் படமோ வரலாம். அதுக்கான ஒரு மாஸ் இருக்குது. அந்த டேரக்டர் வந்து சரியாக இவரை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தணுங்கிற இது இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணலாம். அது புஷ்பா ஒன்றே மிகப்பெரிய இது வந்துருச்சு. அவங்களே ஆரம்பத்திலே புஷ்பா ஒன்று நடிக்கும்போது அவங்கள அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. பாகுபலி வந்து 2 இதுக்கும் 1000 கோடின்னு நினைக்கிறேன். இது ஒரு இதே 2வது இது 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது ஒரு வாரத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. புஷ்பா 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே 1000 கோடியை கடந்து மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு. ஆமா. ஆனா தமிழ்ல வந்து எந்த படங்களும் வந்து இப்ப நிறைய படங்கள் வந்துச்சு. ஆனா எல்லா படமும் ரிலீஸுக்கு முன்னாடியே கண்டிப்பா 1000 கோடினாங்க. ஆனா எல்லா படமும் வந்து 200 கோடிக்கே பொய்யான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. தமிழ்ல அப்படி படம் வர வாய்ப்பு இருக்கா? வந்தா யாரோடைய படங்கள் சார் அந்த மாதிரி எடுக்கும்? இல்லை, தமிழில் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அஜித் படமோ ரஜினி சார் படமோ வரலாம். அதுக்கான ஒரு மாஸ் இருக்குது. ரஜினி சார் படத்துக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது. அது ஒரு கூலி, நீங்கள் சொன்னீங்க கூலியில் வந்து கூலி ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குது. அவர் வந்து எந்த டைரக்டர்னு சொல்ல, அந்த டைரக்டர் வந்து சரியாக இவரை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தணுங்கிற இது இருக்கு இல்லையா, அதை வச்சு பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அவர் வந்து உங்களுக்கு புஷ்பா 2 வந்துச்சுன்னா புஷ்பா ஒன்றே மிகப்பெரிய இது வந்துருச்சு. அவங்களே ஆரம்பத்திலே புஷ்பா 1 நடிக்கும்போது அவங்கள அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அது மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு போயிட்டு அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடநாட்டிலலாம் அந்த படம் பட்டை கிளப்பிடுச்சு. அது மாதிரி புஷ்பா 2க்கு இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இந்த படத்துக்கு என்ன, நீங்கள் வடநாட்டில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த ஒரு ஏறக்குறைய ஒரு நார்த் இந்தியனுக்கான ஒரு பேஸ் அதான் கதையும் இருக்குது. அதனால் அதுவும் ஏற்றுக்கிட்டாங்க. அதில் அவங்க அதே மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் மசாலா கலந்து எல்லாமே இருக்குது. அதில் ஒரு பெண்களை மதிக்கிறது, ஒரு பெண் நடிகை அவர் இது பண்ணுறது, ஒரு பெண்ணாக வேஷம் போட்டு நடிக்கிறது உட்பட முழுக்க தன்னுடைய தோல்லை சுமந்து தான் அந்த படத்தை நடிச்சிருக்காரு. அதே சமயத்தில் உங்களுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் இருக்குது. இந்த படத்தின் மூலமாக அது அந்த மாஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. முன்ன வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சிரஞ்சீவி, ஜூனியர் என்டிஆர் இவங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு இருங்க அந்த லைனில். பிரபாஸ் இருந்தார். பிரபாஸ் வந்து அந்த இதுக்கு பாகுபலிக்கு பிறகு அவர் மிகப்பெரிய இல்லை அந்த இடத்தையே நொடுக்கி விட்டார். அவர் பாகுபலிக்கு இப்போ மறந்து போயிடுச்சு. புஷ்பா 1 புஷ்பா 2 வந்து மிகப்பெரிய அது வந்து பாகுபலியை விட பெரிய இது. அது வந்து பாகுபலி வந்து 2 இதுக்கும் 1000 கோடின்னு நினைக்கிறேன். இது ஒரு இதே 2வது இது 1000 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அதுவும் ஒரு வாரத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது மிகப்பெரிய இது. ஏன்னா இவருக்கு வந்து அல்லு அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மலையாளத்தில் நிறைய ரசிகர்கள் இருக்குது, எக்கச்சக்கமான ரசிகர்கள். தெலுங்கில் இருக்காங்க, ஹிந்தியில் இப்போ பெரிய இந்த புஷ்பா 1, 2க்கு பிறகு அது அதிகமாகிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. இப்போ வந்து பரந்துபட்ட ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிற ஒரு ஆளாக வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக வந்துட்டார் அவர். அது இல்லாமல் உங்களுக்கு ஜாலியாக அவருடைய படங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு லவர் பாயாக ஒரு ஆக்ஷன் பிளாக்ல உட்பட எல்லாமே ஒரு நல்ல ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாக பண்ணுவார். அதனால் யூத்துக்கு நல்லா பிடிச்ச ஒரு ஹீரோ. அதனால் உங்களுக்கு அந்த படம் மாசாக கொண்டாடப்பட்டது. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஹீரோ அப்படின்னா இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா, நீங்கள் 50 வயசு தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். அஜித்தும் தாண்டியாச்சு, விஜய் இப்போ முடிஞ்சிருச்சு. அவர் இல்லை, விஜய் இப்போ சீனில் சேர்க்க முடியாது, கடைசி படத்துக்கு ஒன்றாயிரம். ரஜினி சார் இருக்கார். ரஜினி சாருடைய படம் அடுத்தது விஜயுடைய அஜித்துடைய படம். இவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் அது. ஏன்னா அவங்க அதுக்கான ஒரு மாஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஒரு நல்ல கதை செலக்ட் பண்ணும். இதுவும் ஒரு நல்ல கதை. இதுவும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளாக் தான். இது ஒரு பெரிய புஷ்பா 2ல் ஒரு பெரிய கதையெல்லாம் கிடையாது. எல்லாம் சம்பவங்கள் தான். சீன் ஒரு 10 சீன் பிடிக்கணும் சார். இன்றைக்கி வந்து கதை சொல்கிறதெல்லாம் கிடையாது சார். 10 சீன் நீங்கள் பிடிக்கணும். இப்படி ஒன்று அப்படி ஒன்று ஒரு டக்குன்னு நகர்ற மாதிரி 10 சீன் பிடிச்சிங்கன்னா படம் சக்ஸஸ். அதுதான் இது. அது கங்குவால் அந்த மாதிரி 10 சீன்கள் பிடிக்கலை, அதனால் அது சக்ஸஸ் ஆகலை. இதில் வந்து 10 சீன் இவங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்துலேயே வந்து ஒரு மனைவிக்காக முதலமைச்சரை வந்து மாற்றுறாரு, விலைக்கே வாங்கிறாரு, இன்னொரு முதலமைச்சரை உருவாக்கிறாரு. அந்த இடத்துல பெண்கள் சென்டிமெண்ட் வந்துடுது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபங்க்ஷன்லேயே வந்து ஒரு இதுலேயே வந்து ஒன்று கடிப்பார். பெண்கள் நீங்கள் போயிருங்க அந்த பக்கம் போங்க, பெண்கள் மதிக்கிற மாதிரி என்று வந்துடுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சில சீன்கள், அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ஒரு 10 சீன் 6 சீன் இருக்கா, அது ஓகே, படம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி. அந்த படத்துடைய சக்ஸஸுக்கு காரணம் அதுதான். ஒரு சீன் 10 சீன் பிடிச்சா அதே சமயத்தில் ஒரு ஸ்டைலிஷான அதே ஒரு மாஸ் ஹீரோ ஈஸியாக முடிஞ்சது. அதெல்லாமே உங்களுக்கு ஹீரோயினும் ஒரு அந்த மூடு வந்துருச்சு சாமிங்கிறதுல வந்து மிகப்பெரிய அது ஒரு பெரிய இதாச்சு. இது வந்து ஒரு கிளாமராக இருக்கிற மாதிரி விஷயம். அதே சமயத்தில் ரொம்ப செக்ஸியாக இல்லை, அது வார்த்தைகள் மட்டும் செக்ஸியாக வர்ற மாதிரி அது ஒரு சீன் இது பண்ணியிருப்பார். அது நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ண முடிஞ்சது. தமிழ்லேயே அந்த மாதிரி பண்ண முடியும். பார்க்கலாம் அடுத்த முயற்சி. ஏன்னா 800 கோடி வரைக்கும் போயிருக்காங்க.
800. அது அடுத்த ரஜினியுடைய அடுத்த வந்து கூலி அநேகமாக ஒரு 1000 கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.